ஃபைன். இன்றைக்கி நம்ம ரிவிட் ஆர்கிடெக்சரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, வால்ஸ் எப்படி ஒரு வால் க்ரியேட் பண்ணுறது, எந்தெந்த ஷேப்லலாம் வால் க்ரியேட் பண்ணலாம், அந்த வால்க்கு எப்படி நம்ம பெயிண்ட் அப்ளை பண்ணுறது, ஒரு லெவலுக்கு எப்படி அதை காப்பி பண்ணுறது. ஸோ இந்த செக்ஷன் ஃபுல்லாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு கிரியேட் வால்ஸ். 9 inches வாலாக இருக்கலாம், 4.5 inches வாலாக இருக்கலாம், அதை எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம எப்படி உள்ளே போனோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆர்கிடெக்சரல் டெம்ப்ளேட் அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணோடனே நமக்கு வந்து டெம்ப்ளேட் கீழே லோட் ஆகும். லோட் ஆகி உள்ளே போகும். லேப்டாப் ரேம் பொறுத்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் இருக்கும். என்னோடது வந்து ரேம் கம்மியாக இருக்கனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஓகே ஃபைன். இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வரப்போகிற யூசர் இன்டர்ஃபேஸ். அதாவது நம்ம ரிவிட்டை வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வரும். ஃபுல்லாக லோட் ஆகட்டும். ஓகே ஃபைன். இப்போ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 ஏரோஸ் தான் நமக்கு 4 டேரெக்ஷன் டிஃபைன் பண்ணும். நம்ம இதுக்குள்ளே வந்து ஸ்ட்ரக்சர் வரையலாம், இதில் அவுட்டர்லேயும் வரையலாம். சும்மா இது ஒரு ரெஃபரன்ஸ் லைன் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வால் எதாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செட் பண்ணோம்னா, யூனிட் செட் பண்ணணும். யூனிட் செட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்ம், என்ன கீபோர்டில் டைப் பண்ணோம் அப்படின்னா யூஎன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் யூனிட். யூனிட் வந்தோடனே இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எம்எம்மில் இருக்குது. அது நம்ம எப்போவுமே நம்ம சிவில் ஸ்ட்ரக்சர் ஆர்கிடெக்டில் வரையும் போது ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் வரைவோம். ஸோ வந்து லென்த் அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு திருப்பி இந்த டவுன் ஏரை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து நம்ம ஃபீட் அண்ட் ஃப்ராக்ஷனல் இன்ச்சஸ் செட் பண்ணலாம். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே. அண்ட் தென் இது ஏரியா வால்யூம் நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இன்கேஸ் நம்ம ரிவிட்லேருந்து ஒரு குவான்டிட்டி நம்ம அரைவ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ இந்த ஏரியா வால்யூம்னா நமக்கு தேவையான குவான்டிட்டிக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, லெவல்ஸ் அசைன் பண்ணணும். அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர், ஒரு ஃப்ளோரோட ஹைட்டை வந்து நம்ம டிஃபைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எவரி ஃப்ளோர் வந்து ஒரு 10 அடி இருக்குது, அதாவது 3.05 meters இருக்குது அப்படின்னா அதை எப்படி அசைன் பண்ணலாம் அப்படின்னா, அசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ளோர் பிளான்லேருந்து அசைன் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு எலிவேஷன், இங்கே எலிவேஷன் இருக்கும், இந்த எலிவேஷனில் ஏதாவது ஒரு நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம லெவல் சேஞ்ச் பண்ணால் தான் பண்ண முடியும். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஈஸ்ட்டு நார்த்து சவுத் வெஸ்ட் எதில் வேணாலும் வச்சு டபுள் கிளிக் பண்ணலாம். டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா டிஃபால்ட்டாக 2 லெவல் இருக்கும். லெவல் 1ன்றது கிரவுண்ட் லெவல், லெவல் 2ன்றது ரூஃப் லெவல். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக 13 இருக்குது. பட் நமக்கு வந்து 13 வேண்டாம், 2 வேணும், 12 வேணும் அப்படின்னா அது மேலே டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதுமாரி எடிட் பண்ணலாம். எடிட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். இப்போ நம்ம 12 feet கொடுத்துட்டு என்டர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 12 feetல மாறிடும். இப்போ உங்களுக்கு நிறைய ஒரு ஃப்ளோர் தான் இருக்குது. இப்போ நம்ம நிறைய லெவல் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆர்கிடெக்சர் போய்ட்டு ஆர்கிடெக்சரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெவல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணணும். அதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று நம்மளாக வரைகிறது, இப்படி செலக்ட் பண்ணி இங்கே எவ்வளோ தூரம் வேணுன்ற வரைகிறது. இல்லைனா எவரி ஆஃப் செட், அதாவது கரெக்டாக பார்த்தோன்னா எவரி 12 feet ஒரு லெவல் ஆட் ஆகணும் அப்படின்னா இந்த பிக் லைன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம வந்து ஆஃப் செட்டுன்ற டிஸ்டன்ஸில் 12 foot அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டு இப்போ லெவல் 2க்கு மேலே நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக 12th feet, அதாவது பார்த்தீங்கன்னா லெவல் 3 வரும். திருப்பி வந்து பார்த்தோன்னா அது மேலே கிளிக் பண்ணோம் அப்படின்னா லெவல் 4 வரும். அதுமாரி நமக்கு எத்தனை லெவல் வேணுமோ அத்தனை லெவலில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஓகேவா? இப்போ நம்ம லெவல் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போது லெவல் 1ல் போயிட்டு இதில் தான் நம்ம வந்து வால்ஸ் வரைய போகிறோம். இப்போது வால் எப்படி வரையலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே ஆர்கிடெக்சரல் செக்ஷனுக்கு கீழே வால் அப்படின்னு இருக்கும். அந்த வால்லே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய டைப் இருக்கும். ஆர்கிடெக்சரல், ஸ்ட்ரக்சரல், ஃபேஸ், ஸ்வீப், ரிவீல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3D எலிவேஷன் நம்ம மாடல் பண்ணுறதுக்கு இந்த ஸ்வீப் அண்ட் ரிவீல் யூஸ் பண்ணுவோம். நான் இப்போ ஆர்கிடெக்சரல் எப்படி பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ இந்த ஆர்கிடெக்சரல் வாலை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பேசிக்காக ஜென்ரிக் வால் அதாவது இருக்கும் 200 mm. பட் நமக்கு வந்து 9 inchesல வேணும் அப்படின்னா எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே எடிட் டைப்பை செலக்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு டேப் வரும். இந்த டேப்பில் டூப்ளிகேட் கமெண்ட் கொடுத்துட்டு நம்ம நேம் சேஞ்ச் பண்ணுறோம். வால் 9 inches கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நேம் வந்து வால் 9 inches மாறிடும். இந்த இடத்துல பாருங்கள். இப்போது இதோட திக்னஸ் எப்படி நம்ம எடிட் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே ஸ்ட்ரக்சர் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சரில் எடிட் போயிட்டு இந்த பிளாக் கலரில் ஹைலைட் ஆகிருக்கு பாருங்கள். இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு திக்னஸ் 7 inches இருக்குது, 7/8 inches இருக்குது. நமக்கு 9 inches வேணும் அப்படின்னா 9 inchesன்னு கொடுத்துட்டு ஓகே. திரும்பி நம்ம ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட வால் இந்த இடத்துல பாருங்கள், நம்ம கொடுத்த வால் வந்துருச்சு 9 inches. இப்போ நம்ம இந்த வாலை வந்து லைன் கமெண்ட் வச்சு வரையலாம், இல்லை ரெக்டாங்குலர் வச்சு வரையலாம், நிறையா ஷேப்பில் வரையலாம். அது வரைகிறதுக்கு முன்னாடி வாலோட ஹைட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா,
இந்த இடத்துல பாருங்கள் டாப் கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஆப்ஷன் டாப் கன்ஸ்ட்ரெயின். அதில் அன்கனெக்டட் இருக்குது. அன்கனெக்டட் இருந்தால் எவ்வளோ ஹைட் வேணால் வரையலாம் அப்படின்னு தான் மீனிங். பட் நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம், லெவல் 2 வரைக்கும் இருந்தால் போதும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு ஜென்ரலாக ஒரு வால் வரையணும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 12 ஃபுட் தான் இருக்கும். ஸோ அது வந்து லெவல் 1லேருந்து லெவல் 2 வரைக்கும் இருக்கும். ஸோ நான் இந்த டாப் கன்ஸ்ட்ரெயினில் லெவல் 2 செலக்ட் பண்ணிட்டோம். பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தோன்னா நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது வரைகிறதுக்கு. இது வந்து பார்த்தோன்னா லைன் கமாண்ட், இது ரெக்டாங்கிள் வச்சு வரைகிறது, இது பாலிகன். இப்போ ஒன்று ஒன்றா எப்படி வரைகிறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த லைன் கமாண்டை வச்சு செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி ட்ராக் பண்ணோம் அப்படின்னா இப்போ வால் வரும். நமக்கு வந்து இப்போ 10 ஃபுட் 20 ஃபுட் வேணும் அப்படின்னா ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எங்கேயுமே கிளிக் பண்ண தேவையில்லை. இப்போ 20 அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக 20 ஃபுட்டில் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு லைன் வராது, வால் வந்துருக்கும். திருப்பி இப்போ டவுனில் வந்து ஒரு 20 ஃபீட் வருது அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு என்டர். திருப்பி இப்படி வச்சு நம்ம வந்து ஒரு 10 ஃபுட் வேணும்னா 10ன்னு கொடுத்து என்டர். இப்போது இன்கேஸ் நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ஆங்கிளில் இருக்குது, ஒரு 30 டிகிரி இல்லை 45 டிகிரி ஆங்கிளில் இருக்குது அப்படின்னா எப்படி வரையலாம் அப்படின்னா சும்மா இப்படி ரஃபாக வச்சு இங்கே வரைஞ்சிட்டு எஸ்கேப் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு திருப்பி எஸ்கேப் கொடுத்துட்டு இந்த ஏரோ வந்து இதுமாரி வந்ததுக்கப்புறம் அந்த வாலை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த வாலோட ஆங்கிள் காமிக்கும். எவ்வளோ காமிக்குதுன்னு பாருங்கள், 115 டிகிரி காமிக்குது. இப்போ நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 270 வேணும்னு வச்சுக்கோங்க. 270 கொடுத்து என்டர் கொடுத்தா இப்படி போயிடும். அதாவது இந்த ஆங்கிள்லேருந்து 270. இப்போ வந்து ஒரு 30 டிகிரிக்கு வேணும் அப்படின்னா 30 கொடுத்து என்டர் கொடுத்தோன்னா இந்தமாதிரி 30ல் வரும். இல்லை எனக்கு வந்து ஒரு 320 டிகிரியில் வேணும் அப்படின்னா 320 கொடுத்து என்டர் கொடுத்தா இப்படி போகும். சாரி 320 கொடுத்தோம்னா 320 கொடுத்து என்டர் கொடுத்தா 320 டிகிரியில் போகும். இல்லைனா வந்து இந்த பாயிண்ட் மேலே ப்ளூ கலரில் பாயிண்ட் இருக்கும், அதை பிடிச்சிக்கூட நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம், எங்கே வேணுமோ அங்கே ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ திருப்பி வால் எப்படி கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னா திருப்பி வால் செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட வால் இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வரைய வேண்டியதான். இப்போது நம்ம வந்து வால் வரைஞ்சிருக்கோம் இது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில். இப்போ வந்து நம்ம 3D வியூ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே மேலே வந்து ஒரு ஹோம் சிம்பிள் மாதிரி இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா 3D வியூக்கு போகும். இப்போ 3D வியூ பாருங்கள், நம்ம வரைஞ்சிருக்க வந்து வால் வந்திருக்கு. இது கரெக்டாக லெவல் 2 வரைக்கும் தான் இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா இந்த எலிவேஷன் ஏதாவது ஒன்று நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வரைஞ்சிருக்க வால் வந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக லெவல் 2 வரைக்கும் இருக்குது. ஸோ நம்ம வரைஞ்சிருக்கிறது கரெக்டாக. இப்போ லைன் கமெண்ட் வச்சு எப்படி வரைகிறது பார்த்தோம். இப்போ நம்ம ரெக்டாங்குலர் வால், இந்த ரெக்டாங்குலர் கமெண்ட் வச்சு எப்படி வரைகிறது அப்படின்னா இங்கே பாருங்கள், இதில் ரெக்டாங்கிள் இருக்குது, நம்ம பிடிச்சி அப்படியே ட்ராக் பண்ண வேண்டியதான். ட்ராக் பண்ணோம் அப்படின்னா எந்த ஹைட்டில் வேணுமோ அந்த ஹைட்டில் நம்ம வரைஞ்சிக்கலாம். இது வந்து ரெக்டாங்குலர் இதை வச்சு வரைகிறது. இது வந்து பார்த்தோன்னா இன்ஸ்கிரைப்டு பாலிகன். இப்போ ஒரு சென்டர் சர்க்கிள் பண்ணிவிட்டு இதுமாரி இப்போ பாலிகன் ஷேப்பில் வரைகிறோம் அப்படின்னா இதுமாரி பாலிகன் வரும். இது வந்து பார்த்தோன்னா இதுவும் பாலிகன் தான், பட் ஒரு சர்க்கிள்குள்ளே வரைகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் வந்து சர்க்கிளுக்கு வெளியில் வரும் வரைகிறோம் அப்படின்னு. இது வந்து பார்த்தோன்னா நார்மல் சர்க்குலர் வால். அண்ட் தென் இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆர்க் மாதிரி வரையணும். ஃபஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் அண்ட் தென் சென்டர். ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் அது சென்டர். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டு அண்ட் தென் இது ஒரு பாயிண்ட். ஓகே, இது வந்து பார்த்தோன்னா 2 பாயிண்ட் ஆர்க்கு. 2 பாயிண்ட் ஆர்க்கு இப்படி வச்சு வரையலாம். அண்ட் தென் இது பார்த்தோம் அப்படின்னா ஃபில்லட் கமெண்ட். இந்த ஃபில்லட் ஆர்க் எதுக்கு இந்த ஆட்டோகேட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி இப்போ நம்ம இந்த எட்ஜஸ் வந்து ஆர்க் கமெண்ட் ஒரு ரேடியஸ் மாதிரி வரையணும் அப்படின்னா இந்த ஃபில்லட் ஆர்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லைனும் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதுமாதிரி ரேடியஸ் மாதிரி வரும். சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் இது மாதிரி வரைஞ்சிட்டு இப்போ இதோட ரேடியஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். இது 6 ஃபுட் இருக்கா, எனக்கு ஒரு 5 ஃபுட் வேணும்னா 5 கொடுத்து என்டர் கொடுத்தோன்னா இந்த ஆர்க் வந்து கரெக்டாக 5 ஃபுட் ரேடியஸ்க்கு வரையும். ஓகேவா? இதில் அண்ணா வந்து பார்த்தோன்னா டைப்ஸ் ஆஃப் வால்ஸ், எப்படி நம்ம வால் க்ரியேட் பண்ணலாம், இந்த வால் வந்து என்னென்ன லெவலுக்கு க்ரியேட் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த வாலே நம்ம நிறைய லெவலுக்கு காப்பி பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக ட்ராக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், காப்பி டு கிளிப் போர்ட். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் ஆப்ஷன், இந்த பேஸ்ட் ஆப்ஷனில் அசைன் டு செலக்டட் லெவல்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு எந்த லெவல் 2ல் வேணும், 3ல் வேணும், 4, 5 எல்லாத்துலேயும் வேணும்னு கொடுத்து நம்ம ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா 3D வியூவில் வச்சு பாருங்கள் எல்லா லெவல்லையும் வந்து ஒரு ஃப்ளோர் க்ரியேட் ஆகிருக்கும். இது வந்து டைப்ஸ் ஆஃப் வால் நம்ம எல்லாம் வரைஞ்சது. இப்போ நம்ம எப்படி காப்பி பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இப்படி தான் நம்ம ஒரு வாலை க்ரியேட் பண்ணுவோம். இதுதான் டைப்ஸ் ஆஃப் வால் அண்ட் ஹவு டு க்ரியேட் வால். இந்த செஷனில் வந்து நம்ம வந்து வால் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு மட்டும் தான் பார்த்தோம்.